ரைட். செகண்ட் பேப்பர்ட கொஸ்டின் நம்பர் 1. இது ஒரு சவுண்டுக்குரிய ரிவிஷன் பேப்பர். கம்பி ஒன்றின் அடர்த்தியை துணிவதற்கு பின்வரும் அளவீடுகள் பெறப்பட்டன. சரி, அப்போ கம்பியின் திணிவு தரப்படுது, அதே மாதிரி கம்பியின் ஆரை, கம்பியின் நீளம். இப்போ உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக ஒவ்வொரு அளவீடும் சாதாரணமாக திணிவு அளக்கிறோம் ஒரு தராசுகளால். இந்த திணிவு அளக்கக்குள்ள வரக்கூடிய சதவீத வலுன்னு சொல்கிறது, இதில் காட்டப்பட்டுள்ள வாசிப்பு என்ன இதுன்னு சொன்னால், அந்த திணிவு அளக்குள்ள காட்டப்பட்ட வாசிப்பு காட்டப்படுது 0.3 ± 0.003 கிராம்னு சொல்லி. அதாவது எடுக்கப்பட்ட வாசிப்பு 0.3 கிராம், அந்த அளவீட்டு உபகரணத்தில் இழிவெண்ணிக்கை 0.003 கிராம். அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல லீஸ் கவுண்ட்டுன்னு சொல்கிறது, பர்சன்டேஜ் எரர், அதாவது சதவீத வலுன்னு சொல்கிறது இழிவெண்ணிக்கையின் கீழ் வாசிப்பு தர 100. இப்படிதானே? ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, திணிவளக்குள்ள திணிவளக்குள்ள வார சதவீத வலு பர்சன்டேஜ் எரரை உங்களுக்கு காணலாம். என்ன வரும்? இழிவெண்ணிக்கை வந்து 0.003 கிராம், எடுக்கப்பட்ட வாசிப்பு 0.3 கிராம் இன்ட்டு 100%. ஸோ இதை நீங்கள் சுருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 100ஆல் பெருக்கினால் 0.3 இன்கில் 0.3 1% வரும். அதே மாதிரி நீங்கள் நீளம், லென்த், கம்பியோட நீளத்தை அளக்குறாங்கன்னு சொன்னால் கம்பியோட நீளம் அதுக்கான பர்சன்டேஜ் எரர் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல 0.006 மில்லிமீட்டர், 0.006 மில்லிமீட்டர் கீழ் 0.6 மில்லிமீட்டர் இன்ட்டு 100%. அப்படி தானே? இன்ட்டு 100%. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இதுவும் இந்த இடத்துல 1% வரும், 1% வரும். அதே மாதிரி இந்த இடத்துல எங்களுக்கு ஆரை அளக்க இயலாது. ஆக்சுவலி இந்த வசனம் எப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ஆரை அல்லது கம்பிட விட்டம். ஏன்னா கம்பிட ஆரை அளக்க இயலாது. நாங்கள் எப்படி அளக்குறோம்னு சொன்னால், ஒரு கம்பியோட விட்டம் எப்படி நாங்கள் கம்பியோட விட்டம் அளக்குறோம்னு சொன்னால், ஒன்று செங்குத்தான இடங்கள் ஒரு 2-3 இடங்களில் வந்து நாங்கள் கம்பியோட வந்து விட்டத்தை எடுத்ததுக்கான சராசரி விட்டம் தான் எடுக்கிறோம். ஸோ சராசரி விட்டம் எடுத்ததுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் நாங்கள் 2ஆல் பிரித்து என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆரை எடுக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் இதில் விட்டம்னு வரும். ஸோ கம்பியோட விட்டம் தான் 0. இந்த இடத்துல கம்பியோட விட்டம்னு வந்தீங்கன்னு சொன்னால் இது வரணும் வந்து 1 மில்லிமீட்டர்னு சொல்லி. ஆக்சுவலி கம்பியோட விட்டம்னு சொன்னால் இதில் இது எப்படி வந்திக்கோம்னு சொன்னால், இந்த விட்டம் அதாவது டயமீட்டர், அது எப்படி கேள்வி வந்திக்கணும்னு சொன்னால், எடுக்கப்பட்ட வாசிப்பு 1 இப்படி வந்திக்கணும், 1 ± 0.005 இப்படி வந்திக்கணும். இதை மாற்றிக்கணும். ஸோ இதில் பர்சன்டேஜ் எரர் உங்களுக்கு வரும். இந்த இடத்துல 0.005 டயமீட்டர் அளக்குள்ள வரக்கூடிய 0.005 வின் கீழ் என்ன வரும்? இதில் பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு தந்திக்கிற மாதிரியே போட்டான்னு சொன்னால் நல்ல என்ன சொன்னால் ஆன்சர் செட் ஆகணுமே. அப்போ இந்த இடத்துல விட்டம், இதில் விட்டம்னு வரணும் 0.5 போடணும். இதில் ஏன்னா ஆன்சர் சரி ஈக்கணும். இதில் நீங்கள் டயமீட்டர்னு மாற்றிக்கொள்ளுங்க. இதில் ஆரையே அப்படியே விட்டம்னு மாற்றிக்கொண்டா சரி. ஓகே, அப்போ 0.005 கீழே 0.5 இது மில்லிமீட்டர், இதுவும் மில்லிமீட்டர் இன்ட்டு 100%. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன வரும்? இதுவும் 1% வரும், 1% வரும். மறைமுகமா இதுதான் இதுக்கான கான்செப்ட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக கம்பியோன்னு எடுத்தால் இப்படி தான் கம்பிக்குது. ஸோ அந்த கம்பியோட உங்களுக்கு தெரியும் விட்டம் கேபிட்டல் D, இதோட நீளம் ஒரு L, இதோட திணிவு M. ஸோ உங்களுக்கு தெரியும் அடர்த்தின்னு சொல்கிறது திணிவின் கீழ் கனவளவு, அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல திணிவுன்னு சொல்கிறது திணிவு M தான். கனவளவுக்கு பதிலாக ஒரு உருளை தானே, பை இன்ட்டு விட்டத்தின் கீழ் 2 என்ன πr வர்க்கம் L இப்படி வரும். அது உங்களுக்கு அடர்த்தி ரோ எப்படி வரும்னு சொன்னால் அந்த 2 மேலே போய்த்து 4m கீழ் πd² Lன்னு வரும். ஸோ இது அடர்த்தி. ஸோ அடர்த்தி அளவிடக்குள்ள வரக்கூடிய சதவீத வலுன்னு சொல்கிறது மறைமுகமாக திணிவு சம்மந்தப்படுது, அதே மாதிரி விட்டம் சம்மந்தப்படுது, L சம்மந்தப்படுது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக 2 பௌதிக கணியங்களை நான் இந்த இடத்துல மேலே எழுதவா? இந்த இடத்துல எழுதுவோம். 2 பௌதிக கணியங்களுக்கு இது ஒரு ரீடிங் எடுக்கிறோம், A × B. அதே மாதிரி 2 பௌதிக கணியங்களுக்கு இது AB, A இன் கீழ் B.
ஸோ ஏஐ அளக்குள்ளே வரக்கூடிய சதவீத வலு ஒரு X%, பிஐ அளவிடக்குள்ளே வரக்கூடிய சதவீத வலு ஒரு Y% எடுத்தால் இந்த இடத்துல ரீடிங்குரிய பர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறது X+Y%. அப்படி தானே? அதே மாதிரி பிரிபட்டன்னு சொன்னாலும் இந்த இடத்துல ரீடிங்குரிய பர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறது X+Y%. ஸோ அதே மாதிரி ஒரு அடுக்குன்னு வந்தால் ஒரு பௌதிக கணியம் உண்டிக்குது R= ஏட எண்ணாம் அடுக்கு இப்படி வந்தால் இந்த ஏஐ அளவிடக்குள்ளே வரக்கூடிய சதவீத ஒரு X%, ரீடிங்குரிய பர்சன்டேஜ் எரர் N(X%) வரும். உதாரணம் ஏ வர்க்கமுண்டா இந்த இதில் 2x வரும், ஏ கணமுண்டா 3x வரும். அதை மாதிரி ஸோ இதான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரீடிங்னு சொல்கிறது இந்த இடத்துல அடர்த்தி. ஸோ அடர்த்திக்குரிய மொத்த பர்சன்டேஜ் எரர், டோட்டல் பர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறோம். நாங்கள் டிபிஇன்னு சொல்கிறோம். டோட்டல் பர்சன்டேஜ் எரர்னு சொல்கிறது திணிவளக்குள்ள வரக்கூடியது 1%, விட்டத்தை அளவிடக்கூட வரக்கூடியது 1%. பட் அதில் வர்க்கம் உண்டிக்குது, அது 1/2 இந்த வர்க்கம் உண்டிக்குது பர்சன்ட். அதே மாதிரி பிரிபட்டாலும் கூட்டணும். நீளத்தை அளவிடக்கூட வர்றது 1%, அவை எல்லாத்தையும் கூட்டினால் 4% வரும். 4%. ஸோ 4% சொன்னால் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போயிடும். 4வது ஆன்சருக்கு போயிடும். கொஸ்டின் நம்பர் 2, பின்வருவனவற்றுள் எதை மேற்கொள்வதனால் எளிய ஊசலின் அலைவுகளின் அலைவு காலத்தை சற்று குறைக்க செய்யலாம்? ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் தான் பார்த்தோம், எளிய ஊசல் அலைவு காலத்தை பற்றி டீட்டெயிலாக பேசினோம். அதில் எல்லுன்னு சொல்கிறது என்னது, அதே மாதிரி ஜின்னு சொல்கிறது என்னதுன்னு சொல்லி. அப்போ எளிய ஊசல் அலைவு காலத்தை குறைக்கணும் என்றால் ஒன்றோ எல்லை குறைக்கலாம் ப்ராக்டிக்கல் வைஸ், இல்லாட்டி ஜியை கூட்டுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். ஜியை கூட்டுற வேலைன்னு சொன்னால் இந்த இடத்துல ஜியை கூட்டுற வேலைன்னு சொன்னால் ஒரு உயர்த்தி ஒன்றில் வச்சு மேல் நோக்கி ஆள் முழுக்க வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ப்ராக்டிக்கல் வைஸ் நார்மலாக அந்த மெட்டீரியல் வைஸ் செய்யக்கூடிய வேலை ஒன்று தான் இந்த இடத்துல ஊசல்கிட்ட நீளத்தை குறைக்கிறது. அப்போ ஊசலிலேயே நீளத்தை குறைத்தல் என்று சொன்னால் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போயிடும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு கேள்வி. ஸோ மற்ற திணிவர் ஒன்றும் தங்காது. சரி, உண்மையில் ஊசல் குண்டின் கனவளவை அதிகரித்தல். உண்மையில் ஊசல் குண்டிட்ட கனவளவை கூட்டினு சொன்னால் இதை கொஞ்சம் பேசுவோமே. ஊசல் ஒண்டிக்குது இப்படி, இது ஒரு சின்ன ஊசல். ஊசல்கிட்ட நீளத்தை மாற்றாமல் ஊசல்கிட்ட கனவளவை கூட்டினு சொன்னால் என்ன நடக்கும்? எல் கூடும். ஏன்னா ஆரம்பத்தில் புயிர்ப்புமையம் எங்கிக்குது, இப்போ புயிர்ப்புமையம் கொஞ்சம் கீழே என்ன பெரிய இதுதானே. ஸோ இப்போ நீளம் இது ஆரம்பத்தில், இப்போ நீளம் கூடிக்குது. ஸோ இப்போ நீளம் கூடிக்குது, எல் கூடிக்குது. ஸோ அலைவு காலம் கூடும். ஸோ ஊசல்கிட்ட கனவளவை கூட்டுறதுனால அதில் போட்டுக்கொள்ளுங்க, ஊசல் குண்டின் கனவளவை அதிகரித்தால் இந்த இடத்துல ஒரு சமநீளமான ரெண்டும் இலையிட நீளங்கள் சமண்டுவீங்களே அப்படின்னு சொன்னால் ஊசல்கிட்ட கனவளவு கூடின செட்டப்பில் அந்த ஈர்வை மையம் கொஞ்சம் கீழே தான் நிற்கும். ஸோ அந்த அடிப்படையில் அந்த எல் கூடும். ஸோ அந்த விஷயத்தை போட்டுக்கொண்டா சரி. ஓகே, அடுத்த கேள்வி 3வது. ஒரு தனித்த அலையில் உங்களுக்கு தெரியும் அலையிட வகைகளில் பொதுவாக அந்த 3 வகைகள் அதிர்வுகளை பேசினான்னு சொன்னால், ஒன்று சுயாதீன அதிர்வு. முதலாவது இந்த இடத்துல சுயாதீன அதிர்வு உங்களுக்கு தெரியும், சுயாதீன அதிர்வு. அடுத்தது வலிந்த அதிர்வு. அடுத்து பேசுகிறோம் இந்த இடத்துல தனித்த அதிர்வு. உங்களுக்கு தெரியும் சுயாதீன அதிர்வுன்னு சொல்கிறது எந்த ஒரு புற விசைகள் அல்லது எந்த ஒரு புற முதல்ட செல்வாக்கு இல்லாமல் ஒரு தொகுதி சுயாதீனமாக அலையுதுன்னு சொன்னால் அது அலைவு ஈவன் ஒரு எளிய ஊசல் அலைகிற மாதிரி இருக்கலாம், அல்லது நாங்கள் இந்த இடத்துல பாட்டன் ஸ்பெண்டியூலம் பேசுகிறோம், பாட்டனின் ஊசல் அலைகிற மாதிரி இருக்கலாம், அல்லது ஒரு இசைக்கவை ஒன்று நாங்கள் சுயாதீனமாக அதிர்விச்சுக்கிறோம். ஸோ வேறு எந்த ஒரு பொருள்டையும் எந்த ஒரு விசைகள்டையும் எந்த ஒரு புற முதல்டையும் செல்வாக்கு ஒன்றும் இல்லை, அவர் சுயாதீனமாக அதிர்றார் அப்படின்னு சொன்னால் சுயாதீன அதிர்வு. ஸோ இந்த T=2π√L/G என்று சொன்ன சமன்பாடு வலிதாகும் இந்த சுயாதீன அதிர்வுக்கு மட்டும். நாங்கள் பாட்டன் ஸ்பெண்டியூலர் கொஸ்டின்ஸ் வந்திக்குது, அதில் பேசுவோம் அதில் எப்படி எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த இடத்துல வலிந்த அதிர்வுன்னு சொல்கிறது ஒரு புற முதல் ஒன்றுட செல்வாக்கு ஒண்டிக்குது. உதாரணமாக இந்த இடத்துல ஒரு இசைக்கவை ஒண்டிக்குது. அவருடைய இயற்கை மீட்டர்னு ஒரு 400 ஹெர்ட்ஸ் நடுங்களே, இயற்கை மீட்டர் 400 ஹெர்ட்ஸ். ஸோ இவர் எந்த ஒரு புற முதலோ புற விசைகளோட செல்வாக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் இவர் 400 ஹெர்ட்ஸ்ன்னு சொன்னால் மீட்டரில் அதிர்வார். அப்படி தான் அப்படின்னா டியூனிங் ஃபோக் கூறிய அந்த ஃபோக் இந்த இடத்துல ஒரு செகண்டுக்கு 400 முறை பீத்து வரும், 400 முறை அதிரும். அதான் 400 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இவரோட சேர்த்து நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் சைடில் இன்னும் ஒரு 300 ஹெர்ட்ஸ் மீட்டரன் உள்ள ஒரு இசைக்கவன் வச்சுக்கிறேன். இந்த இசைக்காவை நான் சுயாதீனமாக வச்சுக்கிறேன். இந்த 400 ஹெர்ட்ஸ் மீட்டர் உள்ள இசைக்காவை நான் அதிர்விச்சு
இந்த 300 ஹெர்ட்ஸ் இசைக்கவையோட மீட்ரன் உள்ள இந்த இசைக்கவை கிட்ட கொண்டு வந்தால், உதாரணமாக நான் சொல்கிறேன், இவர் ஒரு பீண்டு வச்சுருனே, நான் ஏயை வந்து அதிர்விக்கிறேன். அதிர்விச்சு யார்கிட்ட கொண்டு வரேன்? பி கிட்ட கொண்டு வந்தால் பி வலிந்து அதிரும். ஏன் வலிந்து அதிரும்? ஏயால் தூண்டப்பட்டு, அதாவது ஏ வந்து அதிர்வுன்னு சொன்னால் ஏக்கு ஒரு சக்தி உண்டு, அந்த சக்தி பிக்கு வந்து ஊடுகடத்தப்படும். ஸோ அந்த சக்தி பிக்கு ஊடுகடத்தப்பட்டு பி தூண்டல் அடைஞ்சி 400 ஹெர்ட்ஸில் அதிர்வார். விளைஞ்ச என்ன ஐடியான்னு சொல்லி, வலிந்து அதிர்வு உண்டா? வலிந்து அதிர்வு உண்டா? அதாவது ஒன்றைத்தான் அதிர்விக்கணும், ரெண்டே அதிர்விக்கிற இல்லை. இப்போ ஏபின்னு சொன்னால் நான் ஏ அதிர்விச்சு பி கிட்ட கொண்டு வந்தால் பி அதை பார்த்து கொண்டு வலிந்து அதிர்வார். அது பேரில் இருக்குது. இப்போ வந்து பீட அதிர்வு என்னது? பி அதிரக்கூட 400 ஹெர்ட்ஸில் பி அதிர்வார். பட் பீட இயற்கை மீட்டர் என்னது? இயற்கை மீட்டர் என்னது? இயற்கை மீட்டர்னு சொல்கிறது சுயாதீன அதிர்வு டைம், அதை ஆற்றக்கூடிய மீட்டர். பீடு இயற்கை மீட்டர் 300 ஹெர்ட்ஸ், பட் இப்போ 300 அதிராது. அதே மாதிரி இன்னொரு இசைக்கவை ஒண்டிக்குது ஒரு 500 ஹெர்ட்ஸ். இப்போ 400 ஹெர்ட்ஸ் மீட்டருள்ள இந்த ஏ வந்து அதிர்விச்சு நான் இந்த சீன் எப்பவுமே சி கிட்ட கொண்டு வந்து வைக்கிறேன். இப்போ சி தூண்டல் அடைஞ்சி 400 ஹெர்ட்ஸில் அதிர்வார். ஸோ இதுக்கு சொல்லணும் வலிந்த அதிர்வுன்னு சொல்லி. ஸோ நான் பாட்டன்ஸ் பெண்டியூலத்தில் பேசுகிறது வலிந்த அதிர்வு தான். அதாவது ஒரு டிரைவிங் பெண்டியூலம் அதிர்ந்து கொண்டிருக்குது. ஸோ அவரோட சைடில் வந்து 2-3 நாங்கள் ஊசல்களை வச்சுக்கிறோம். ஸோ அந்த டிரைவிங் பெண்டியூலத்தால் அதிர்வு சக்தி ஊடுகடத்தப்பட்டு மற்றவங்க வலிந்து அதிர்றாங்க. ஸோ அந்த டைமில் T7 2π√LOG சமன்பாடு யூஸ் பண்ணே இல்லாது. இதான் சொன்னேன் நான். ரைட். அடுத்து 3 தனித்ததிர்வு. தனித்ததிர்வுன்னு சொல்கிறது டேம்பிங்னு சொல்கிறோம். அதான் இயற்கையில் நடக்கக்கூடிய அதிர்வுகள். ஸோ சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு இலட்சியமான அதிர்வுன்னு சொன்னால் நேரம் போக போக அவங்களோட வீச்சம் மாறாது. ஸோ இலட்சியமாக ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் உலகத்தில் ஒன்றுமே இலட்சியம்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயும் பொருந்தும், அது எல்லா விடயங்கள்லையும் பொருந்தும். இலட்சியம்னு சொல்லி ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு இலட்சியமான ஒரு அதிர்வுன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி இந்த இடத்துல தூரத்தோட, அதாவது இவரோட மூலக்கூறுகள் நிலைக்குது இடப்பெயர்ச்சி தூரத்தோடு நான் மார்க் பண்ணேன்னு சொன்னால் இவரோட வீச்சம் வந்து டைமோட மாறாது. வீச்சத்தில் பெருமானம் எல்லா இடத்துல சமனாகும். பட் ஒரு இயற்கையில் நான் யோசிச்சேன்னு சொன்னால் இயற்கையில் காணப்படும் அதிர்வு எல்லாமே இந்த இடத்துல என்ன செய்யும்? வீச்சம் வந்து நேரத்தோட குறைவடையும். ஸோ வீச்சம் போக போக குறைவடையும். இந்த டைமோட இடப்பெயர்ச்சி நேரம் டைமோட என்ன செய்யும்னா வீச்சம் குறைவடையும். இடப்பெயர்ச்சி டைமோட குறைவடையும். அப்போ இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி டைமோட குறைவு காரணம் என்னது? சக்தி இழக்கப்படுது, சக்தி லொஸ்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அலையிட சக்தி லொஸ்டா ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும், பொறிமுறை அலைகளோட சக்தின்னு சொல்கிறது. பொறிமுறை அலைகளோட சக்தின்னு சொல்கிறது இந்த இடத்துல அவங்களோட வீச்சத்தில் வறுக்கிறதுக்கு நேர்வு சமம். ஸோ இந்த இடத்துல அந்த சக்தி எப்படி லொஸ்ட் ஆகுமே? சக்தி நிறைய வடிவங்கள் லொஸ்ட் ஆகலாம், சத்தமாக வெப்பமாக நிறைய வடிவங்கள் லொஸ்ட் ஆகலாம். ஸோ பொறிமுறை சக்தி அலைகளோட பொறிமுறை சக்தி வந்து லொஸ்டா மறைமுகமாக இதில் வீச்சம் வந்து லொஸ்ட் ஆகும், வீச்சம் குறையும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல ஷாக் அப்சார்பர்ஸ் எல்லாம் மீகுது இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நாங்கள் பைக் ஒன்றில் போகிறோம், சரி, ஒரு பைக் ஒன்றில் போகிறோம். உண்மையில் இந்த டேம்பிங்னு சொல்கிறது தனித்ததிர்வு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நலவுண்டா. தனித்ததிர்வு நடக்க இல்லைன்னுடுங்களே. நாங்கள் ஒரு பைக் ஒன்றில் போகிறோம், சரி, பின்னுக்கு ஒருத்தர் உட்காந்துன்னு போகிறார். ஒரு பம்பர் உண்டு, இது பம்பர் நாங்கள் எங்கட பாசையில் கெட்டன்னு சொல்கிறோம். ஸோ பம்பரில் பட்டோன்னு என்ன செய்யும்? தனித்ததிர்வு நடக்காட்டி பின்னுக்கு இருக்கிறவர் அப்படி மேலே கீழே பெய்து கொண்டே இருப்பார், பயணம் முடிய காட்டி. அப்படி கேளுமா? ஏலாது. அது எவ்வளோ பெரிய நலவு அது. ஸோ டேம்பிங் எவ்வளோ குயிக்காக நடக்குதோ அந்த அளவுக்கு லாபம் கூட எங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் ஒரு அந்த கிண்ணியால் பாலம் ஒண்டிக்குது, ஷாக் அப்சார்பர் பாலம் ஒண்டிக்குது தானே அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. பட் அதில் போக்கில் வந்து அந்த அது குயிக்காக டேம்ப் ஆட்டி ஒரு பெரிய பர வண்டி உண்டு, பெரிய ஒரு கண்டெய்னர் உண்டு போக்கில் அது அதாவது அது வந்து என்ன செய்யும்? அலைந்து கொண்டே இருக்கும். அப்படி வானமெல்லாம் அலைந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் சாத்தியம் அது ரோட்டில் போகிறதுக்கு இல்லை. இப்போ டேம்பிங்னு சொல்கிறது இயற்கையில் ஒரு பெரிய ஒரு நலம் உண்டு அது. ஸோ சக்தி வந்து கட்டாயம், அதாவது ஒரு அதிரக்கூடிய தொகுதியோட சக்தி லொஸ்டாகிறதுன்னு சொல்கிறது மறைமுகமாக அந்த வீச்சத்தை வந்து இழக்க வைக்குது. ஸோ பழைய நிலைமைக்கு மீள வைக்குது, ஒரு பெரிய நலவு அது. ஸோ அந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, ஒரு தனித்தலையில் என்ன செய்யுது? அதில் வீச்சம் குறைவடையும். சொன்ன 4வது ஆன்சர் உங்களுக்கு போடும். அதில் கதி குறைவடையாது, இதில் மீட்ரன் அதை நம்பியில் தனித்ததிர்வு நடக்குதுன்னு சொன்னாலும் காலப்போக்கில் இவர்கிட்ட அலைவு காலம் ஒரு டீன் எடுத்தால் அதே அலைவு காலம் தான் மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கும். அலைவு காலத்தில் எந்த எஃபெக்டும் இல்லை, அலைவு காலமும் மீட்ரனும் மாறாது. ஏன்னா ஒரு அலைக்குரிய தனித்துவமான இயல்புன்னு சொல்கிறது அந்த அலைக்குரிய மீட்ரன். ஸோ சக்தி லொஸ்டா மீட்ரன்லாம் லொஸ்ட் ஆகாது, இந்த அலைக்குரிய தனித்துவமான இயல்பு தானே. அவே அதை கன்சிடர் பண்ணால் சரி. கொஸ்டின் நம்பர் 4.
கீழுள்ள உருவில் காட்டியவாறு ஈர்க்கப்பட்ட இலை வழியே ஒரு துடிப்பானது முன்னேறி செல்கின்றது. பின்வருவனவற்றுள் எது புள்ளி பியின் இடப்பெயர்ச்சி டியின் நேரம் டியுடனான மாறல். அதாவது இந்த ஒரு அலை ஒன்று இப்படி முன்னோக்கி ஒரு வேகத்தில் செல்லக்கொள்ள இந்த புள்ளி பி இடப்பெயர்ச்சி. நான் கேட்குறேன், இந்த ஸ்லாண்ட் இது குறைஞ்ச பாதி, இது ஸ்லாண்ட் கூடிய பாதி. அப்போ இந்த அலையை முன்னோக்கி செல்லக்கொள்ள இந்த பி என்ற பாதி அனுபவிக்கும் ஃபஸ்ட்டுக்கு ஸ்லாண்ட் குறைஞ்ச பாதி. அப்படி தானே, ஸ்லாண்ட் குறைஞ்சி தானே ஃபஸ்ட்டுக்கு. இந்த அலை முன்னோக்கி போகல ஃபஸ்ட்டுக்கு அம்புடும் ஸ்லாண்ட் குறைஞ்ச பாதி தானே. ஸோ ஸ்லாண்ட் குறைஞ்ச பாதி தான் இந்த பி ஃபஸ்ட்டுக்கு சந்திக்கும். அதுக்கு பிறகு ஸ்லாண்ட் கூடியது. ஸோ ஸ்லாண்ட் இப்படி குறைஞ்சி அதுக்கு பிறகு கூடிய இடப்பெயர்ச்சி வரைஞ்சுன்னு சொன்னேன். ஸ்லாண்ட் குறைஞ்சி கூடியதுன்னு சொன்னேன். ரெண்டாவது ஆன்சர் உங்களுக்கு போடும். சரி, ரெண்டாவது ஆன்சர் போடும். இது நோமல் கேள்வி உண்டு. இது நோமல் கேள்வி. இந்த அலை எப்படி முன்னோக்கி செல்லக்கொள்ள இந்த பி என்றவர் ஃபஸ்ட்டுக்கு மேலே தூக்கிப்படுவார். அப்படி தானே. அதுக்கு பிறகு இந்த டாப் பாயிண்ட்டுக்கு வருவார். அதுக்கு பிறகு என்ன செய்வார், குறைவார். அவரோட இடப்பெயர்ச்சி நிலை குத்திரப்பயிற்சி. ஃபஸ்ட்டுக்கு சந்திக்கிறார் வந்து ஸ்லாண்ட் குறைஞ்சவர். அதே ரெண்டாவது ஆன்சர் உங்களுக்கு போயிடும். ரைட். கொஸ்டின் நம்பர் 5. ஒரே திரவியத்தால் செய்யப்பட்ட இரு கம்பிகளில் ஒன்று தடித்தது, மற்றையது மெல்லியதாகும். இவை இரண்டும் ஒரு கூட்டு கம்பியாக இருக்குமாறு இணைக்கப்பட்டு அது ஒரு இழுவையின் கீழ் பேணப்பட்டுள்ளது. ஒரு அலையானது ஒரு கம்பியினூடாக இரு கம்பிகளுக்கும் இணைக்கப்பட்ட புள்ளியை தான். ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும், ஈர்க்கப்பட்ட இலை அல்லது ஈர்க்கப்பட்ட ஒரு கம்பியிட குறுக்கலையிட கதின்னு சொல்கிறது. ஒரு கம்பி ஒன்று ஈர்க்கப்பட்டிக்குது, முண்டா டைட் பண்ணப்பட்டிக்குது, ஒரு இழுவைக்கு உட்படுத்தப்பட்டிக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு குறுக்கலை ஒன்று நாறுதுன்னு சொன்னால், ஒரு குறுக்கலை ஒன்று நாறுதுன்னு சொன்னால் ஒரு அலை ஒன்று உருவாக்கி நாறுது. அந்த குறுக்கலையிட கதின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், V = √T/m. அப்போ இந்த இடத்துல டீன்னு சொல்கிறது அந்த இலையிட காணப்படக்கூடிய இழுவை, எம்ன்னு சொல்கிறது அலகு நீள திணிவு. வசனம் முக்கியம். அப்போ இந்த இடத்துல அலகு நீள திணிவு ஒன்று சொல்கிறது. சாதாரணமாக ஒரு இலை ஒன்றை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைஞ்சா, ஒரு இலை ஒன்றை கொஞ்சம் ஜூம் பண்ணி வரைஞ்சால், இலை ஒன்றை ஜூம் பண்ணி வரைஞ்சா இந்த மாதிரி இப்படி தானே நான் சொல்லுவோம். இலையிட நீள முறையில் இவன் ஆரை ஒரு ஆர், ஒரு சீரான குறுக்கோட்டு பரப்புன்னு எடுப்போம். இல்லை திணிவுரே. அப்போ உங்களுக்கு தெரியும் அலகு நீள திணிவுன்னு சொல்கிறது என்னது? அலகு நீள திணிவுனா திணிவின் கீழ் நீளம். அப்போ அலகு நீள திணிவு சிம்பிள் எம்ன்னு சொல்கிறது திணிவின் கீழ் நீளம். நான் சிம்பிளாக யூஸ் பண்ணுறது வந்து அலகு நீள திணிவு. இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அலகு நீள திணிவு, நான் ஒரு கூட்டுறோன்னு சொல்கிறேன், சரியான பாருங்கள். அலகு நீள திணிவு இலையின் திணிவிலோ இலையின் நீளத்திலோ தங்குவதில்லை. அப்போ இலையின் திணிவிலோ நீளத்திலோ தங்குவதில்லைன்னு சொல்லிட்டு அப்போ சமன்பாடை போட்டிக்குது. இலையிட நீளத்திலேயோ திணிவிலையோ தனித்தனியாக தங்காது, அந்த இலையின் திணிவின் கீழ் நீளம் என்ற விகிதத்தில் தங்கும். என்னது? திணிவின் கீழ் நீளம் என்ற விகிதத்தில் தங்கும். அது எப்படின்டா உங்களுக்கு தெரியும். இந்த திணிவுன்னு சொல்கிறது நான் சொல்கிறோம், இவர்கிட்ட இந்த கம்பி அல்லது இலையாக்கப்பட்டுள்ள பதார்த்தத்தில் அடர்த்தி ஒரு ரோண்ட் எடுத்தால் திணிவுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன போடலாம்? இது ஒரு திணிவுன்னா அடர்த்தி தர கனவளவு. அப்போ கனவளவுக்கு பதிலாக πr² × L கீழே. அப்போ என்ன வரும்? πr² ஏறும். ஏன்னு சொன்னால் அந்த கம்பியில் குறுக்கிட்டு பரப்படும். அப்போ அலகு நீள திணிவு தங்கிக்குது. ரெண்டு விஷயம். ஒரு சீரான கம்பிண்டா அந்த கம்பியிட குறுக்கட்டு முகம் பரப்பளவும் கம்பி ஆக்கப்பட்டுள்ள திரவியத்திட அடர்த்திலையும். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த வசனம் முக்கியம். ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த கூற்றில் இந்த கேள்வி என்ன சொல்கிறாங்கண்டா, அதாவது 2 பிரதேசங்கள் இருக்குதான். 2 பிரதேசங்கள், சரி, 2 பிரதேசங்கள் இருக்குது. மற்றவர் ரெட்டால் வரைகிறேன். ஒன்றோட குறுக்கோட்டு பரப்பளவு கொஞ்சம் கூடையாம், ஒன்று மெல்லியது, மற்றது அடித்தது. சரி, இப்போ எங்கே இங்கே போகுதான் ஒரு அலையானது ஒரு கம்பியினூடாக இரு கம்பி. ரைட். அப்போ நாங்கள் சொல்லுவோம் இந்த இடத்துலேருந்து ஒரு அலையாண்டு போகுது. ஒரு அலையாண்டு இப்படி போகக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்லி கேள்வி. இந்த பாயிண்ட்டை தாண்டி போகக்குள்ள என்ன நடக்கும் அலைக்கு? அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு இருக்கப்பட்ட இலையில் குறுக்கலையிட கதின்னு சொல்கிறது நான் சொல்லுவோம் இந்த இடத்துல V = √T/m தானே. அப்போ ஒரே இழுவைக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே பாருங்களேன், அன்லைன் பண்ணுங்க வசனம், ஒரே இழுவையின் கீழ் பேணப்பட்டுள்ளது. இப்போ T மாறாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அலகு நீள திணிவுன்னு சொல்கிறது ஏறும்.
இங்கே 2 பேரும் செய்யப்பட்ட திரவியம், 2 கம்பிகளும் செய்யப்பட்ட திரவியங்கள் ஒரே திரவியங்கள். இப்படிதான் கீழே சொல்கிறாங்க, ஒரே திரவியத்தால் செய்யப்பட்ட. அப்போ அது மாறாது. பட் தடித்தவருடைய குறுக்கோட்டு பரப்பளவு கூட, இவருடைய குறுக்கோட்டு பரப்பளவு குறம். ஆகவே அலகு நிலத்திணிவு எஃபெக்ட் ஆகுது, அலகு நிலத்திணிவு மாறுது. ஆகவே அலகு நிலத்திணிவு இந்த மெல்லியதிலிருந்து தடித்ததுக்கு போகக்குள்ள குறுக்கோட்டு பரப்பளவு கூடுதானே, அப்போ அலகு நிலத்திணிவு கூடுது. ஆகவே வேகம் குறையும், அப்போ குறுக்களோட வேகம் குறையும். ஸோ ஏண்ட படம்படி நான் மெல்லியதிலிருந்து தடித்ததுக்கு போகிறேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி போகக்குள்ள இந்த இடத்துல அலையிட வேகம் குறைவடையும். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு குறித்த அலை தானே, ஒரு குறித்த அலைக்குரிய யூனிக் ஃபேக்டர் தான் அந்த அலையிட மீடுரன்னு சொல்கிறது. ஸோ மீடுரன் இந்த இடத்துல ஊடகம் மாறக்குள்ளையோ அல்லது வேறு வேறு இடங்களுக்கு போகலையோ என்ன செய்யாதுண்டா, அந்த அலைக்குரிய யூனிக் ஃபேக்டர் மாற, அந்த அலைக்குரிய தனித்துவமான இயல்பு. இப்போ சாதாரணமாக உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி, இப்போ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் உலகத்தில் சுமார் எத்தனை மக்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்குதுண்டா. 800 கோடி மக்களுக்கும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் தனித்துவமான யூனிக். அதே மாதிரி தான் ஒவ்வொரு அலைக்குமான யூனிக் ஃபேக்டர் தான் அதுக்குரிய மீடுரன் சொல்கிறது. அது மீடுரன் மாறுவதில்லை. அது V7 F போட்டால் F மாறாது. அப்போ இதில் ஏன்னா படம்படி நான் வேகம் குறையுதானே, அது லேம்டாவும் குறையுது. அப்போ நீங்கள் தடித்ததிலிருந்து மெல்லியதுக்கு போதுன்னு எடுத்தானுச்சுன்னா வேகம் கூட்டுற மாதிரி வரும். என்ன சொன்னால் குறுக்கோட்டு பரப்பில் குறையுது. சரி, அது வேகமும் லேம்டாவும் மாறும். அவை அலை நாரும் வேகமும் அலை நீளமும் என்று சொன்ன இதில் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போயிடும். கொஸ்டின் நம்பர் 6, பின்வருவனவற்றுள் எதன் மாற்றத்தால் வழியில் ஒளியின் வேகம் பாதிக்கப்படும்? சரி, முக்கியமான கான்செப்ட். உங்களுக்கு தெரியும், இந்த வழியில் ஒளியின் கதின்னு சொல்கிறது தங்கிக்குது 3 விஷயங்கள். V7 √γ/RT mன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். இதுக்கான நிறுவலில் நான் பேச வர இல்லை. ஆக்சுவலி கான்செப்டை சரியாக விளங்கிட்டு போவோம். ஆக்சுவலி 3 விஷயங்களில் தங்கி இது ஒன்று, இதில் கேமா, அடுத்தது கேபிட்டல் T, அடுத்து கேபிட்டல் M. ஆர்ன்னு சொல்கிறது இலவாயு மாறிலி, யூனிவர்சல் கேசியஸ் கன்ஸ்டன்ட். ஸோ அது ஒரு மாறிலியே. ஸோ கேமான்னு சொல்கிறது என்னென்னு சொன்னால் தலைமை மூலர் வெப்ப கொள்ளளவுகளோட விகிதம். அது நாங்கள் ஹீட்டில் பேசுகிறது CPO CVன்னு சொல்லி, அதாவது மாறா அமுக்கத்தில் இந்த இடத்துல மூலர் வெப்ப கொள்ளளவின் கீழ் மாறா கனவளவில் இந்த இடத்துல மூலர் வெப்ப கொள்ளளவு. ஸோ அதை நாங்கள் பேசுகிற CPயின் கீழ் CVன்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல கேமாவை பொறுத்த மட்டும் அது வாயு மூலக்கூறுகளோட சடத்துவ திருப்பத்தில் தங்கியக்கூடிய ஒரு மாறிலி உண்டு, அதாவது திணிவு பரம்பல். இந்த கேமா பற்றி பேசினான்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஓரணு வாயுக்களுக்கு ஓரணு வாயுக்கள், அதே மாதிரி ஈரணு வாயுக்கள், அதே மாதிரி பல்லணு வாயுக்கள். இப்படி தானே இந்த இடத்துல ஓரணு வாயுக்கள் என்னது உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஹீலியம் கேஸ், நியோன் கேஸ், ஆர்கன், இந்த மாதிரி ஆக்கள். ஈரணு வாயுக்களை பொறுத்த மட்டும் O2, H2 கேஸ், N2 கேஸ், இந்த மாதிரி ஆக்கள். பல்லணு வாயுக்கள் இந்த இடத்துல CH4, அதே மாதிரி H2O கேஸ், நீராவி, அதே மாதிரி அப்படி NH3 கேஸ். ஸோ இப்படியான ஆக்கள். ஸோ இந்த இடத்துல ஓரணு வாயுக்களை பொறுத்த மட்டும் அவங்களோட கேமாட பெருமானம் இதில் 5/3 ஆகிக்கும். அதே மாதிரி ஈரணு வாயுக்களை பொறுத்த மட்டும் கேமாட பெருமானம் 7/5 ஆகிக்கும். அதே மாதிரி பல்லணு வாயுக்களை பொறுத்த மட்டும் 9/7 அல்லது 4/3 என் 2 பெருமானங்களை. இது உதாரணமாக ஒரு H2O நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு H2 எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு நீராவி எடுத்தீங்கன்னு சொன்னால் H2 இப்படி தானே இருக்குது, H2O இப்படி இருக்குது, இப்படி தானே. இந்த இடத்துல பிணைப்பு கோணம்னு சொல்லுது. நாங்கள் இந்த இடத்துல பிணைப்பு கோணம் பேசுகிற கிட்டத்தட்ட 104 சமஞ்சி தானே, ஞாபகம் இல்லை எனக்கு கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஒரு SO2 நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு SO2 எடுக்கிறீங்க, ஒரு SO2 எப்படி வரும், இப்படி SO2 ஒரு நீங்கள் SO2 எடுக்கிறீங்க, அப்படி தானே ஒரு SO2 எடுக்கிறீங்க. இப்போ SO2 பிணைப்பு கோணம்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 119 பாய். அப்போ இந்த 2 பேருமே பல்லணு வாயுக்கள் தான். பட் அந்த 2 பேருக்கும் இடையில் அந்த திணிவு பரம்பல்னு சொல்லி மாறுபட்டிக்கு தானே. அதனால தான் கேமாட பெருமானம் 2 வேறுபட்ட பெருமானங்கள் ஐக்கலாம். சரி, ஸோ இந்த கேமாட பெருமானம் விளக்கும். ஸோ இந்த கேமானு சொல்கிறது ஹீட்டில் நாங்கள் பேசக்கூடிய விஷயம். ஸோ அது இந்த வாய் மூலக்கூறுகளோட திணிவு பரம்பலில் தங்கியக்கூடிய ஒரு இயல்பு. ஸோ இந்த கேமாவில் தங்கிக்குது. அடுத்த விஷயம் இந்த இடத்துல முக்கியமானது வெப்பநிலை. சமன்பாட்டில் போடுறது கெல்வின் வெப்பநிலை, தனி வெப்பநிலை போடணும். அப்போ இதில் வழியில் ஒளியின் கதி வெப்பநிலை அதிகரிக்கும். சமன்பாட்டில் போடுறது கெல்வின் வெப்பநிலை. சரி, வெப்பநிலை அது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து கேபிட்டல் M. கேபிட்டல் எம்னு சொல்கிறது அந்த வாயுவின் சராசரி மூலர் திணிவு. சராசரி மூலர் திணிவு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக அட்மாஸ்பியர் எடுத்து எங்களோட வளிமண்டலத்தை எடுத்தால், வளிமண்டலத்தில் நிறைய வாயுக்கள் இருக்குது. அவங்க அபண்டன்ட் கேஸ்ன்னு சொல்கிறது, அதாவது மூலளவில் கூடிய வாயுன்னு சொல்கிறது N2 கேஸ்.
அப்படி தானே. அதுக்கு போகிற இது O2 கேஸ், அதுக்கு போகிற இது இந்த இடத்துல CO2 கேஸ் எல்லாமே இருக்கும், H2 கேஸ் எல்லாமே இருக்கும், அப்படி தானே. அப்போ N2 கேஸ் தான் மிகை. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் N2 மூலர் திணிவுன்னு சொல்கிறது 28 கிட்டத்தட்ட 28 கிராம் மூல் -1, அப்படி தானே. அதே மாதிரி இந்த இடத்துல O2 பொறுத்த மட்டும் 32 கிராம் மூல் -1, அவன் CO2 பொறுத்த மட்டும் 44 கிராம் மூல் -1, H2 பொறுத்த மட்டும் 2 கிராம் மூல் -1. ஸோ இதில் அபண்டன்ட் கேஸ்ன்னு சொல்கிறது N2 கேஸ், அபண்டன்ட் பண்டா கூடுதலாகிக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்த அட்மாஸ்ஃபியரையும் கன்சிடர் பண்ண இது எல்லா வாயுக்களும் இருக்கும். இந்த எல்லா வாயுக்கள்டையும் சராசரி மூலர் திணிவுன்னு சொல்கிறது, எவரேஜ் மோல மேஸ்ன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட 28.4 கிட்ட வரும். அது மாறிக்கொண்டிருக்கும், அது 28 சம்திங் ஒவ்வொரு காலத்துக்கு மாறும் அந்த வாயுக்கள்கிட்ட அந்த இதுக்கேற்ற மாதிரி, அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கிட்டத்தட்ட வைங்களா 28.4 கிராம் மூல் -1. ஸோ இப்படி ஒரு பெருமானமாக இருக்குது. ஏன் அந்த 28 கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் N2 தானே கூடுதலாகிக்குது, N2 தான் கூடுதலாகிக்குது. இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேனே, ஒரு உதாரணம் உண்டு. இப்போ உங்களோட வந்து மார்க்ஸ், உங்களோட 3 பாடத்தில் மார்க்ஸ் இருக்குது, சரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது மேத்ஸ், இப்படி தானே வைப்போமே பயாலஜின்னு சொல்லி. இப்போ ஃபிசிக்ஸில் உங்களோட மார்க்ஸ் வந்து ஒரு 80, சரி, கெமிஸ்ட்ரியில் ஒரு 76, லேசி ஒரு 75 எடுமே 25, பயாலஜியில் ஒரு 90, அவ்வளோ வராதா? சரி, பயாலஜியில் 90. ஸோ அப்படி எடுத்தேன்னு சொன்னால் ஒரு பெருமானத்துக்காக வேண்டி நான் இது ஒரு வச்சுறேன், இது ஒரு கெமிஸ்ட்ரியிலையும் ஒரு 80 ரெண்டுமே 80. இதில் எவரேஜ் என்னது? இப்போ எவரேஜ் என்ன சொல்கிறது? இந்த இடத்துல எவரேஜ் என்ன சொல்கிறது? 3 கூட்டி 3 பிரிக்கும், 85, எவரேஜ் 85. அதே நேரம் இந்த இடத்துல எவரேஜ் 85. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், எங்களோட வளிமண்டலத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் நீராவியும் இருக்குது. என்ன இருக்குது? நீராவி. வளிமண்டலத்தில் என்ன இருக்குது? நீராவியும் இருக்குது. இப்போ இந்த நீராவிட மூலர் திணிவுன்னு சொல்கிறது, 18 கிராம் மூல் -1. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். இப்போ நீராவிட அளவு வளிமண்டலத்தில் கூட இந்த வளிமண்டலத்திலேயே கூட எல்லா வாயுக்கள்டையும் சராசரி மூலர் திணிவு இந்த இடத்துல ஆரம்பத்தில் இவ்வளோ தான் இருந்துச்சு, அது நீராவி அற்றதில். அப்புறம் நீராவியை இந்த இடத்துல குறித்த அறை அல்லது குறித்த அட்மாஸ்பியரில் நான் எட் பண்ண போல இதில் சராசரி மூலர் திணிவு என்ன செய்யும்? நான் சும்மா கேட்குறேனே, 3 பாடங்கள் எவரேஜ் வந்து உங்களோட 85. இப்போ உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ் நடக்குது, உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷ்ட மார்க்ஸ் வந்து ஒரு உதாரணம் 50 மார்க்ஸ். இப்போ எவரேஜ் என்ன செய்யும்? இப்போ எவரேஜ்ண்டா 4 கூட்டி 4 பிரிக்கணும். இப்போ எவரேஜ் 85 ஆகுமா? இல்லை, எவரேஜ் குறையும். இப்போ உங்களோட ஜென்ரல் இங்கிலீஷில் மார்க்ஸ் குறைஞ்சிக்குது. அப்போ அதே நேரம் கூட இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் மார்க்ஸ் வந்து ஒரு 100 எடுத்தா, சப்போஸ் ஒருத்தர் 100 எடுத்துக்கிறார், ஸோ அவரோட எவரேஜ் இப்போ டோட்டல் எவரேஜ் கூடும். இப்போ என்ன சொல்ல வாரேன், நீராவியை இப்போ சேர்க்க நீராவிட மூலத்தின் 18 தானே ஆகவே ஏற்கனவே இருந்த எவரேஜ் இவ்வளோ. இப்போ நாங்கள் நீராவியை செலுத்துறதுனால என்ன செய்யணும்னு சொன்னால் அவரோட மூலத்தின் குறைவு தானே. இப்போ காணப்படக்கூடிய வளிக்கலவையிட சராசரி மூலத்தின் குறைவடையும். ஸோ சராசரி மூலத்தின் குறைவடைஞ்சு என்ன செய்யும்? இந்த இடத்துல V √ γ/RTO M குறைவடைஞ்சா V கூடும். நாங்கள் ஹீட்டில் ஒரு விஷயம் பேசுகிறோம், இந்த AHன்னு சொன்னால் தனீரப்பதன்னு சொல்கிறது நீராவியின் திணிவின் கீழ் அறையின் கனவளவு. அப்போ இந்த இடத்துல ஈரப்பதன்னு சொல்லி நாங்கள் பொதுவாக பேசுகிறோம், நீராவிட திணிவை வச்சு பேசுகிறது. அப்போ இந்த இடத்துல நீராவிட திணிவை வந்து ஒரு குறித்த அறை அல்லது குறித்த அட்மாஸ்பியரில் நாங்கள் எட் பண்ண தொகுதியிட அந்த வாயு கலவையிட சராசரி மூலர் திணிவு குறைவடையும், அதனால் வளியில் ஒளிங்கிறது அதிகரிக்கும். பட் இந்த இடத்துல ஏச்சுன்னு சொல்கிறது நாங்கள் இந்த இடத்துல தனீரப்பதனை வந்து கூட்டி குறைக்கலாம் 2 மாதிரி. ஒன்று நீராவிட திணிவை மாற்றலாம், அதே மாதிரி அறையிட கனவளவே மாற்றலாம். ஸோ அறையிட கனவளவை மாற்றினான்னு சொல்லி ஏச் கூடி குறையும் தான், பட் வளியில் ஒளிங்கதி மாறாது. ஏன்? வளியில் ஒளிங்கதியை மாற்றணும்னு சொன்னால் மூலர் திணிவை மாற்றணுமே. ஸோ இதில் சராசரி மூலத்தினையும் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணக்கூடிய நீராவிட அளவை கூட்டி குறைக்கலாம். ஸோ அதனால் இந்த வாயு கலவையிட சராசரி மூலத்தினையும் மாற்றமடையும், அதனால் வளியில் ஒளிங்கதி மாற்றமடையும். ஸோ இதுதான் இதுக்கான ஒரு ப்ரீஃப் ஐடியா. ஸோ அந்த அடிப்படையில் பின்வருவனற்றில் எது மாற்றத்தால் வளியில் ஒளிங்கதி பாதிக்கப்படும்? வளியின் ஈரப்பதன் சரி, வளியின் வெப்பநிலை சரி, வளிக்கலவையில் உள்ள கூறுகள் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கூறுகள், ஏதாவது மறைமுக செல்ல வராங்க என்னது இந்த இடத்துல மூலத்தினை வச்சு. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு உதாரணமாக ஒரு ரூம் ஒன்றிக்குது, அந்த ரூமில் வந்து O2 கேஸும் N2 கேஸும் இருக்குது. இப்போ இவரில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு H2 கேஸை சேர்த்தானு சொன்னால் என்ன செய்யும்? O2 மூலத்தினையும் N2 மூலத்தினையும் கூட. இப்போ எக்ஸ்ட்ரா H2 சேர்த்தா H2 மூலத்தினையும் குறையும். அப்போ என்ன செய்யும்? வளிக்கலவையிட சராசரி மூலத்தினையும் குறைவடையுது. அப்போ அதனால் வளியில் ஒளிங்கிறது அதிகரிக்குது. ஸோ அதனால் கூறுகளும் செல்வாக்கு செலுத்துது. ஆகவே 5வது ஆன்சருக்கு கொண்டு போகலாம், எல்லாமே சரி.
கொஸ்டின் நம்பர் 7. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஈர்க்கப்பட்ட இலையொன்றின் மீது ஒரு குறுக்கு துடிப்பு ஒன்று செல்கின்றது. உராய்வின்றிய கோல் ஒன்றின் மீது இலைக்கு செங்குத்தாக வழுக்கத்தக்க இலேசான வளையம் வசனம் ஒரு இலேசான வளையம் ஒன்றுடன் இலையின் இடது நுனி கட்டப்பட்டுள்ளது. தெரித்த துடிப்பை மிகச்சிறந்த முறையில் வாய் குறிப்பது அது. உங்களுக்கு தெரியும், ஒரு இலேசான வளையம்னு சொன்னால் இதில் மீன் பண்ணுறார் ஒரு மென்தரிப்புன்னு சொல்லி, அப்படி தானே? ஸோ உங்களுக்கு தெரியும், மென்தரிப்பை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு இடையிலான அவத்தை வேறுபாடு 0 அப்படின்னு சொன்னால் இந்த சுவரில் பட்டு அதே மாதிரி தெரித்து ரிட்டர்ன் வரக்குள்ள வரக்கூடிய அவத்தை வேறுபாடு 0. அதாவது உதாரணமாக எந்த ரூட்டில் இப்போ மேலே தானே போகிறார், ஸோ மேலே போகிறாருன்னு சொன்னால் ரிட்டர்ன் வரக்குள்ளே மேலால் தான் வருவார். சப்போஸ் ஒரு விரைப்பான ஒரு கோல் அல்லது விரைப்பான சுவர்னு சொல்லி தந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வன்தரிப்பு வந்துடும், வன்தரிப்பு. ஸோ இந்த இடத்துல அவத்தை வேறுபாடு பை ரேடியன் 150 பாய் தலைகீழ வந்துடும். ஸோ இதில் இது மென் தெரிப்பு, அதனால் சொல்கிறார் இதில் இலேசான வளையம்னு சொல்லி. அப்போ தலைகீழ வாரதெல்லாம் பிழை, இப்போ இது ஒன்றுமே இல்லாத மாதிரி பிழை. அது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், அதாவது எது ஃபஸ்ட்டுக்கு உள்ளுக்கு போனதோ அது ஃபஸ்ட்டுக்கு வெளியே வரும். ஸோ ஸ்லாண்ட் குறைஞ்சது, இது ஸ்லாண்ட் கூடியது தானே, ஸ்லாண்ட் குறைஞ்சது தான் ஃபஸ்ட்டுக்கு உள்ளுக்கு போகுது. அவை ஸ்லாண்ட் குறைஞ்சது தான் ஃபஸ்ட்டுக்கு வெளியே வரும். அவை 2வது ஆன்சரு போகலாம், அப்படிதானே? ஸ்லாண்ட் குறைஞ்சது தான் ஃபஸ்ட்டுக்கு உள்ளுக்கு போய்த்துட்டு அவை ஸ்லாண்ட் குறைஞ்சது தான் ஃபஸ்ட்டுக்கு வெளியே வரும். அவை 2வது ஆன்சரு போகலாம். இதே சந்தர்ப்பம் இது ஒரு விரைப்பான சுவரன்னு தந்தீந்தா, விரைப்பான சுவரன்னு தந்தீங்கன்னா ஆன்சரு போகலாம். உங்களுக்கு 4வது ஆன்சரு பேத்திக்கலாம், விரைப்பான சுவரன்னு தந்தீந்தா. சரி, பட் இதில் ஒரு லேசான வளையம் தானே சொல்லப்படுது. அவே உங்களுக்கு 2வது ஆன்சருக்கு இந்த இடத்துல பேத்துக்கொள்ளலாம். கொஸ்டின் நம்பர் 8. இது ஒரு ஃபேமஸான ஒரு முடிவொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஒரு எரியத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நாங்கள் எரியத்தை பற்றி பேசினோம். இந்த முடிவு உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ப்ரூஃப் பண்ணி நாங்கள் எடுக்கிறோம். மெட்ஸில் எரியம்னு சொல்லி பாடம் முடியுது, அதை நாங்கள் ப்ரூஃப் பண்ணி எடுக்கிறோம். பட் எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு அதில் முடிவு நேரடியாக தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு திணி ஒன்று ஒரு யூ வேகத்தில் கிடையுடன் டீட்டா கோணத்தில் எறியப்படுது. இவர் அடையக்கூடிய உயரம் கேபிட்டல் H, அதே மாதிரி இவரோட கிடை வீச்சு கேபிட்டல் R. ஸோ இதில் இந்த கோணத்துக்கும் இந்த ஹைட்டுக்கும் இந்த கேபிட்டல் ஆருக்கும் இடையிலான ஒரு தொடர்பும் நேரடியாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபேமஸான ஒரு ஈக்குவேஷன் டேன் டீட்டான்னு சொல்கிறது 4HOR. நாங்கள் மெட்ஸில் வந்து நிறுவல் செஞ்சு எடுக்கிறோம். அதாவது நிறுவல் பெரிய விஷயம் உண்டல்ல. இந்த இடத்துல நீங்கள் ஏபின்னு சொல்லி 2 பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த A to B ஒரு சமன்பாடு போட்டு, அதாவது V வர்க்கம் சமன் U வர்க்கம் 2S போட்டு உங்களுக்கு கேபிட்டல் Hக்கு தொடர்பு எடுக்கலாம். அப்புறம் S சமன் UT + ½ AD² போட்டு இந்த A to இந்த சீன் எடுத்து A to C கிடையாவும் நிலை குத்தான் போட்டு 2 தொடர்பு எடுத்து 3 சமன்பாடுகள் எடுத்து அதை தீர்த்து இந்த விடைக்கு வர இயலும். பட் ஆக்சுவலி அதை நேரடியாக தெரிஞ்சுக்கிறது நல்ல. tan θ = 4HOR. ஸோ அந்த அடிப்படையில் இவர் என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளானது கிடைத்தரையுடன் டீட்டா கோணத்தை அமைத்தவாறு வழித்தடையற்ற பிரதேசத்தில் எறியப்படுகின்றது. அதன் அதிகரிடம் கேபிட்டல் H ஆகவும் கிடைவீச்சு கேபிட்டல் R ஆகவும் இருப்பின் HOR. H/Rன்னு சொல்கிறது இந்த இடத்துல போட்டிங்கன்னு சொன்னால் HOR என்ன வரும், tan θ/4 வரும். tan θ/4. அப்போ tan θ/4 சொன்ன 5வது ஆன்சருக்கு உங்களுக்கு போய். கொஸ்டின் நம்பர் 9. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. பொருளொன்றின் இயக்கமானது அதன் மீது தொழிற்படும் விலையுளிசையின் திசையில் எப்பொழுதும் நோக்கி இருக்கும். தவறு. எத்தனை இடங்களில் தவறாக்கலாம்? அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு போல் உண்டு, ஒரு பந்து, ஒரு பொருள் நிலை குத்தா மேல் நோக்கி எறியப்படுது. ஒரு வழித்தடையற்ற என்வாயன்மெண்ட் இடங்களே மேல் நோக்கி எறியப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த பந்திட மேல் நோக்கி இயக்கத்தில் பந்தில் தொழிற்படக்கூடிய விலையுளிசைன்னு சொல்கிறது நிலை குத்தா கீழ் நோக்கி நிறை விசை mg. பட் பந்து இயங்குது மேல் நோக்கி. அப்போ அந்த குறித்த பொருள் தொழிற்படக்கூடிய விலையுளி செய்குது அதில் இயக்கத்துக்கு எதிர் திசையில். இயக்கம்னு சொல்கிறது வேகம். எப்பொழுதும் வேகத்திற திசை தான் இயக்கத்திற திசை. எப்பொழுதும் வேகத்திற திசை தான் இயக்கத்திற திசை. இந்த இடத்துல இயக்கம் மிகுது மேல் நோக்கி, வேகம் மிகுது மேல் நோக்கி. பட் இந்த இடத்துல விலையுளி செய்குது கீழ் நோக்கி. பட் பந்து மேலே போய் இது கீழே வரக்குள்ள இயக்கத்திற திசையில் காணப்படும். பட் எப்பொழுதும்னு சொல்கிறது பிள்ளையே. அதே மாதிரி ஒரு வட்டப்பாதை சைட் வியூவில் வரைஞ்சிக்கிறேன். ஒரு வட்டப்பாதையில் ஒரு பொருள் போகுது. பொருள் இயங்குது, வட்டப்பாதை, கிடைவட்ட இயக்கம். இதில் தொழிற்படக்கூடிய மைய நோக்கு விசை தான் விலையுள் விசை F1 சொல்கிறது. ஸோ இயக்கத்திற திசைக்கு செங்குத்தாகிக்குது, வேகத்திற திசைக்கு செங்குத்தாக விலையுள் விசைக்குது. ஆகவே இந்த இடத்துல எப்பொழுதும், அதாவது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி செல்ல இயலாது இயக்கத்திற திசையில் தான் விலையுள் செய்யணும்னு சொல்லி. இயக்கத்திற திசையிலையும் விலையுள் செய்யலாம்,
இயக்கத்திற திசைக்கு எதிர் திசையிலையும் விளைவு செய்யலாம், இயக்கத்திற திசைக்கு செங்குத்தாகவும் விளைவு செய்யலாம். அது இந்த இடத்துல வட்ட இயக்கத்தில். சரி, அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, பொருள் ஒன்றானது அதன் மீது தொழிற்படும் விளைவு செய்யும் திசையை எப்பொழுது நோக்கி இருக்கும் பிழை ஆறுமுடுகும் பொருள் ஒன்றானது பூச்சிய வேகத்தை கொண்டிருக்க முடியாது. ஏன் முடியாது? இந்த இடத்துல இப்போ தானே சொல்லணும், அதாவது ஒரு நிலைக்குத்து, இந்த இடத்துல புயிர்ப்பிங்கள் நிலைக்குத்து இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு பொருள் ஒன்று, அதில் அதிகர் புள்ளியில் அதில் வேகம் பூச்சியம், பட் நிறைவு செய்யும் ஜீக்குது, அவை புயிர் பார்முகள் ஜீக்குது. அப்போ இயக்கம் பூராவே புயிர் பார்முடுகள் ஜீக்குது, பட் அதிகர் புள்ள வேகம் பூச்சியம். இவர் என்ன சொல்கிறாங்க, ஆறு முடுக்கும் பொருள் ஒன்றால் அந்த பூச்சியை வைத்தே கொண்டிருக்க முடியாது, பிழை. வேறங்க பிழையாக்கலாம், வேறங்க பிழையாக்கலாம்னு சொன்னால் இந்த எஸ்ஹெச்சை மாற்றக்கூடிய துணுக்கு, எஸ்ஹெச்சை மாற்றக்கூடிய துணுக்கை உண்டு, எளிமை செய்கத்தை ஆற்றக்கூடிய துணுக்கை உண்டு, அதில் வீச்ச புள்ளியில் எளிமை செய்கத்தை ஆற்றக்கூடிய துணுக்கை உண்டு, அதில் வீச்ச புள்ளியில், அதில் வீச்ச புள்ளியில் வேகம் பூச்சியம். பட் ஆறு முடுகளுக்கு சமநிலை புள்ளியை நோக்கி, சமநிலை புள்ளியை நோக்கி ஆறு முடுகள், அவை வேகம் பூச்சியம் ஆறு முடுகு, அவை பி குற்றும் பிழை. நியூட்டனின் 3ஆம் விதியில் கலந்துரையாடப்படும் தாக்கம் மறுத்தாக்கம் என்பன ஒரே உடலின் மீது இருக்க முடியாது. சரி, இந்த இடத்துல நாங்கள் தாக்க மறுத்தாக்க விசைகள்னு சொல்லி ஒரு கேட்டகரியாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரியணும், தாக்க மறுத்தாக்க விசைகள் எப்பொழுதும் கட்டாயம் 2 வேறுபட்ட பொருள்களில் தொலைப்படும். தாக்க மறுத்தாக்க விசைகள் தொலைப்படுறதுக்கு கட்டாயம் 2 பொருட்களும் தொடுகை அளிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, தொடுகை அளிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, தொடுகை இல்லாமல் மிகலாம். இப்போ தொடுகை அளிக்குதுன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு ஒரு மேசையில் அல்லது ஒரு நிலத்தில் ஒரு மனிதன் ஒண்டிக்கிறான்டா, இவருக்கான விசைகள் வரைஞ்சா இவருக்கான நிறை விசை எம்ஜி, அதே மாதிரி நிலத்தால் வழங்கப்பட்ட செவ்வன் மறுத்தாக்கம் மாறு, நிலத்தால் மனிதன். அப்போ மனிதனால் நிலத்துக்கு கொடுக்கப்பட்ட செவ்வன் மறுத்தாக்கம் கீழ் நோக்கி இருக்கும். அப்போ நான் கேட்குறேன், சில பேர் பிழையாக விளங்கி கொள்வது எப்படி, இந்த கேபிட்டல் ஆர் மறுத்தாக்கத்தில் சோடு விசை தான் நிறை விசைன்னு சொல்லி பிழை, 100% பிழை. இந்த மறுத்தாக்கத்தில் சோடு விசை, இந்த ஆறுட சோடு விசை கீழ் லிக்குதான், இந்த ஆகுது. இந்த மேலில் மார்க் பண்ணுற ஆறுன்னு சொல்கிறது, நான் மேலில் மார்க் பண்ணிக்கிறேன்னா நிலத்தால் மனிதனில் தொழிற்படும் மறுத்தாக்கம் செவ்வன் மறுத்தாக்கம். இந்த ஆறுன்னு சொல்கிறது மனிதனால் நிலத்தில் தொழிற்படக்கூடிய செவ்வன் மறுத்தாக்கம். அப்போ இந்த நிறை விசைற சோடு விசை இருக்குது பூமியிட மையத்தில், பூமியிட மையத்தில் மேல் நோக்கிது. இது தொடுகை இல்லாமல் வரக்கூடியது, தொடுகை இல்லாமல் வரக்கூடியது. சரி, அதே மாதிரி ஒரு மனிதனோடு நடக்கிறாங்க, ஒரு மனிதனோடு முன்னோக்கி நடக்கிறான். ஸோ முன்னோக்கி நடக்கிறான்டா, இந்த மனிதனில் தொழிற்படக்கூடிய நிலத்தால் வழங்கக்கூடிய உராய்வு செய்கிறது முன்னோக்கி எஃப், அப்படிதானே. மனிதன் நிலத்தை பின்னுக்கு தள்ளுறான் எஃப். அவை நிலம் நியூட்டன 3ஆம் விதிப்படி முன்னோக்கு விசையை கொடுக்குது, அதான் இந்த இடத்துல உராய்வு விசைன்னு சொல்கிறோம். மறைமுகமாக இந்த 2 விசைகளும் 2 வேறுபட்ட பொருட்கள் இருக்குது. இந்த ஆறும் வேறுபட்ட பொருட்கள் இருக்குது, இந்த எம்ஜியும் வேறுபட்ட பொருட்கள் இருக்குது. கட்டாயம் தாக்க மறுத்தாக்க விசைகள் எப்பொழுதும் 2 வேறுபட்ட பொருட்களை தொழிற்படணும், ஒரே பொருளில் தாக்க மறுத்தாக்க விசை தொழிற்பட இயலாது. சரி, அவே சியும் சரி, அது உங்களுக்கு ஏபியில் பிபியில் சி சரி, 2வது ஆன்சரு போடும். கொஸ்டின் நம்பர் 10, ஒரு பாரமான சீரான கயிற்றின் ஒரு நுனி ஏ ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு சீலிங்குடன் இணைக்கப்பட்டுள்ளது. கயிறு நுனி பியில் தொடர்ச்சியாக பக்கவாட்டில் குலுக்கப்படுகின்றது. விளையும் அலை கயிறு வழியை மேல் நோக்கி செல்லும் போது அதன் அலைக்கதி அலை நீளம். சரி, உங்களுக்கு தெரியும், ஒரு ஈர்க்கப்பட்ட இலையில் ஒரு குறுக்கலையிட கதி V = √T/m பேசினோம் நாங்கள். ஸோ இப்படி ஒரு பாரமான கயிறு ஒண்டிக்குதுண்டா, பாரமானண்டா அந்த இலைக்கு திணிவிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அவட திணிவை நாங்கள் செல்வோம் ஒரு கேபிட்டல் M திணிவுன்னு சொல்லி. சரி, இப்போ சரி இந்த பாயிண்டில் அவருக்கு இழுவை ஒண்டிக்காது, இழுவை பூச்சியம். சரி, சென்டரில் அவருடைய இழுவை mg/2 ஆகும். சரி, அதே ஒரு புள்ளியில் இழுவை T = mg ஆகும். அப்படி தானே, இந்த இடத்துல T = 0, இது A, இது B, இது Cன்னு சொன்னால் அப்போ இழுவை மேலே போக 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 அதிகரிக்கும். ஸோ அந்த அடிப்படையில் மேல் நோக்கி செல்ல உங்களுக்கு தெரியும், இது ஃபுல்லாகவே ஒரே இலை தானே, அப்போ எல்லாம் ஒரே அடர்த்தி. அப்போ அழகு நீள திணிவுன்னு சொல்கிறது ஏரோ. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க ஒரு பாரமான சீரான கயிறு. அப்போ சீரான கயிறுனா குறுக்கோட்டு பரப்பளவு மாறாது, அடர்த்தியும் மாறாது, அவை அழகு நீள திணிவு மாறாது. உங்களுக்கு தெரியும் T = இருக்கப்பட்ட இலையில் குறுக்கள் எடுக்காது V = √T/mல மேல் நோக்கி செல்ல இழுவை கூடும்,
அலகு நிலத்திணிவு மாறாது. ஆகவே அலையிட கதி அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் V = F lambda போட்டால் அடிக்கொருக்க சொல்கிற விஷயம், ஒரு குறித்த அலைக்குரிய யூனிக் ஃபேக்டர் தான் அந்த அலைக்குரிய மீடுரன்னு சொல்கிறது. ஸோ அலை மேலே செல்ல மீடுரன் மாறாது. வேகம் கூடுது, அவை லம்டாவும் கூடுது. அவை அலையிட கதி அலை நீளம் அதிகரிக்கும். அவை அதிகரிக்கும்னு சொன்னால் 2வது ஆன்சருக்கு உங்களுக்கு போகலாம்.